இன்றைக்கி சிக்கனில் தண்ணி குழம்பு நல்லா கிராமத்து ஸ்டைலில் நல்லா தண்ணியாட்டம் மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், லவங்கம் 4 துண்டு எடுத்திருக்கேன், அதிலே சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் பட்டை, சோம்பு, மிளகு. நம்ம தண்ணி குழம்பு வைக்கும் போது எப்பவுமே சூப்பு மாதிரி குடிக்குவோங்க. நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லது, அதனால் மிளகு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல் மல்லி, காஞ்ச மல்லி, வரமிளகாய் ஒரு 6லேருந்து 7 போல் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது அரைக்கும் போது மனம் சூப்பர். சாம்பார் வெங்காயம், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 20லேருந்து 30 போல் உரிச்சு எடுத்து அதையே இதிலே சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன், அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா பாதி தக்காளி வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1/2 மூடி, நம்ம உடைக்கிறோங்கள தேங்காய், அதனுடைய மேல் மூடி, மீடியம் சைஸ் தேங்காய், ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா புதினா தழை வாசமாக நல்லாயிருக்கும். எப்பவுமே மட்டன் சிக்கனில் வதக்கும் போது புதினா சேர்த்துனா மனம் நல்லாயிருக்கும். மொட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே கறி சமைக்கும் போது உடனடியாக மஞ்சள் சேர்த்துறது நல்லது. மஞ்சள் சேர்த்து வச்சு சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம்.
கறி நமக்கு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். என்னுடைய பழக்கம் எப்பவுமே கறியில் உப்பு சேர்த்திக்குவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ அந்த உப்புனுடைய மசாலா வந்து அதில் போகும்போது கறி சுவைக்க நல்லாயிருக்கும். அதனால தான் வதக்கிக்கலாம். கறி வதங்கும் போதே தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கறியை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கறியும் நமக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை, அரைச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா வந்து தண்ணி சேர்த்தாமல் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்துன மசாலாவும் பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்புவாங்க தண்ணி குழம்பு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் விடுவேன். இது பாய்லர் கோழியில் கிரிராஜா, அதனால் இது விசில் விட்டாலே நமக்கு ஒன்றும் ஆகாது. நாட்டுக்கோழி மாதிரி கறி வந்து குழஞ்சி போகாது, நல்லா வெந்து வரும். அதனால் இது மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு குழம்புற விசில் வரத்துக்குள்ள களிக்கு ரெடி பண்ணுறேன். சாதம் கரைச்சி வச்சு கறி செய்வேன். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் மாவு சேர்த்திக்கிறேன். மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன். ஏன்னா நம்ம களி கொஞ்சம் தான் செய்ய போகிறோங்க. அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஓகே, களி வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாச்சு. களி கிளறிக்கலாம். களி வெந்துட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் ஒட்டாது. வேகாதுன்னா கையில் மாவு ஒட்டும். இப்போ நமக்கு இது களி வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா கொஞ்சம் இப்படி மசிச்சுக்கலாம். அப்போ 1 2 கட்டி ஏதாவது இருந்தால் நமக்கு அந்த கட்டி உடஞ்சிரும். மசிச்சாச்சு. உண்டை பிடிச்சிடலாம். என்னுடைய ஸ்டைலில் களி ரெடி ஆயிருச்சு. நல்லா விசில் வந்துருச்சு. 5 விசில் போல் விட்டாச்சு. விசில் யார் எடுத்து விட்டுடலாம். மணக்க மணக்க தண்ணி குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஸ்டைலில் தண்ணி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம குழம்புலேருந்து செப்பரேட்டாக சிக்கனை எடுத்துடலாம். நம்ம கறியை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். பாண்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். 2 பச்சை மிளகாய் பொளந்து எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதிலையே சேர்த்திடலாம். அதிகமாகவும் வணங்கக்கூடாது. வெங்காயம் ஒரு 50% வதக்கிக்கலாம். வெங்காயத்தை
கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நமக்கு வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்துன உடனே அதில் தேவையான மசாலாவை சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். தனியா தூள், சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி. தேவைக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் இந்த மாதிரி ருசிச்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நீங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் ஃப்ரைன்னு ஆர்டரவே போட மாட்டீங்க, அந்தளவுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே. ரொம்ப எளிமையாக வீட்டிலே சமைச்சிடலாம். நல்லா கைவிடாத ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவுடைய தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடி பிடிக்குதுன்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நாலு வீட்டுக்கு வாசனை போயிடும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சு. நான் அவ்வளோதான். சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் தண்ணி குழம்பும் ரெடி ஆயிருச்சு. நல்லா சுடாக உட்காந்து சாப்பிடுங்க. ஆனால் இன்னொரு முறை கொஞ்சம் சிக்கன் அதிகமாக எடுக்கணும்னு தோணும், அந்தளவுக்கு சுவையானது. நல்லா சூடாக களி, சிக்கன் ஃப்ரை, நல்லா ஏராளமாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி தண்ணி குழம்பு. நம்ம சாதத்துக்குமே நல்லாயிருக்கும், களிக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த தண்ணி குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம், ருசிக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.